ஏ மற்றும் பி ஒரு வேலையை இணைந்து 9 நாட்களிலும் பி சி 12 நாட்களிலும் சிஏ 18 நாட்களிலும் முடிப்பர். முதல் நாள் ஏபி, அடுத்த நாள் பிசி, மூன்றாவது நாள் ஏசி இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிக்கப்படும்? இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 9 நாள், பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் 12 நாள், சியும் ஏவும் சேர்ந்து 18 நாள். ஒவ்வொரு நாள் தான் இப்போ ஏபி ஒரு நாள், பிசி ஒரு நாள், சிஏ ஒரு நாள். அப்போ முதல் நாள் ஏபி, அடுத்த நாள் பிசி, அடுத்த நாள் சிஏ. நம்ம பொதுவாக டேஸை போடும்போது 1/1 தான் போடுவோம். கரெக்டா? இப்போ இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். பாருங்க என்ன கிடைக்கும்? 36. எல்சிஎம் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஐடியா சொல்லியிருக்கோம். 9, 12, 18 மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. 3 9, 4 3 12, 6 3 18. 2ஆம் வாய்ப்பாடு 3, 2 4, 3 2 6. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 1 2 1. அப்போ 3 2 6, 6 3 18, 18 36. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 36ன்னு கிடைக்குது. கரெக்டா? இப்போ 9 எதால பெருக்குனா 36 வரும்? 4ஆல். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும்னா 4 ப்ளஸ் 12 3 36, மேலேயும் 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 ப்ளஸ் 18 2 36, மேலேயும் 2ஆல் பெருக்கணும்னா 2. அப்போ 4 3 7, 7 2 9, 9/36 கேன்சல் ஆச்சுன்னா 1 9 9, 4 9 36. அப்போ இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே. 3 நாள்ல எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்கன்னா கால் பங்கு ஒர்க்கை முடிக்கிறாங்க. கரெக்டா? மறுபடியும் இது அப்படியே சர்க்கிளில் வரும். மறுபடியும் இந்த ஏபி பிசி சிஎன்ட்டு அடுத்த 3 நாள்ல இன்னொரு கால் பங்கு ஒர்க்கை முடிப்பாங்க. அடுத்த 3 நாள்ல இன்னொரு கால் பங்கு ஒர்க்கு, அதுக்கு அடுத்த 3 நாள்ல இன்னொரு கால் பங்கு ஒர்க்கு. கரெக்டா? புரியுதா? முதல் 3 நாள்ல கால் பங்கு ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே தான் மறுபடியும் ரொட்டீன்ல வரப்போகுது. அப்போ கால் 4 கால் சேர்ந்து ஒரு வேலை முழுசா, இதுதான் வேலை. கரெக்டா? கால் வேலையா முடிச்சுட்டு வராங்க. ஒரு வேலை முழுசா முடிஞ்சிருச்சு. எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கு? 4 3 12 நாட்கள்ல அவங்க முழுசா அந்த வேலையை முடிப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமா 12 நாட்கள்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 12 நாட்கள். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப சிம்பிளானது தான். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா?